Indicator trader. So in the screenshot நீங்க பார்க்கலாம். In the screenshot I entered when price broke the band and below 53 EMA. David Elliott said statistically a 50 period moving average breakout has had a 94 to 96% successful price movement when coupled with the MOBO band breakout. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். இது நம்ம பார்க்க வேண்டாம் இந்த பிப்ஸில் என்ட்ரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு 50-day மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல, இந்த 50-day மூவிங் ஆவரேஜை கீழே மோபோ பேண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா என்ட்ரிஸ் வந்து நல்லாவே இருக்குது, ஒரு மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. 94 to 96% வந்து இந்த செட்டப் நடக்கும் போது ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. பட் அது 1:1 1:2 1:3 இல்லைனா லைட்டாக சின்ன மூமெண்ட்டா அப்படின்னு சொல்லி தெரியாது. பட் தேர் இஸ் அ மூமெண்ட். இந்த மூமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆத்தர் என்ன பண்ணுறாருனா 53 பீரியட் மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணுறாரு. ஸோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, இதை வந்து ப்ரைஸில் போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். அதாவது மோபோ பேண்ட்ஸில் நான் வந்து சார்ட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். பட் அதையே நான் என்ட்ரியாக எடுக்காமல் அதுக்கு ஒரு ரிஃபைன்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன். கான்செப்ட் வந்து சேம் தான். அதாவது மோபோ பேண்ட் வந்து என்ட்ரி தரும் போது நம்ம ரிஃபைன்மெண்ட்டோட என்ட்ரி தரும். நான் ஏன் வந்து இப்போ சொல்கிறேன் இந்த 50-day மூவிங் ஆவரேஜ் நான் எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் யூஸ் பண்ணலைன்னா, இதை வந்து நான் கொஞ்சம் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்திருக்கேன். அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்ல, அது இந்த இடத்துல எடுக்காமல் இங்கேயே இந்த இடத்துல பாருங்க பேண்டு கீழே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் வைக்குது. ஸோ இந்த இடத்துலயே நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் இது. அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு சார்ட் இங்கே இருக்குது. சரி, ஓகே, இதெல்லாமே கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போது இதில் போயிட்டு இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு மோபோ பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இதோ இருக்குது மோபோ பேண்ட்ஸ் அப்படின்னு. ஒரே ஒரு மோபோ பேண்ட்ஸ் தான் இருக்கும். 1800 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் என்னோட ஃபேவரெட்டில் போட்டுக்கிறேன். மோபோ பேண்ட்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ மோபோ பேண்ட்ஸோட செட்டிங் வந்து யூஸ்வலாக இதுதான் வைப்பாங்க, 0.8 அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் செட்டிங்ஸ் மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. பட் யூஸ்வலாக மோபோ பேண்டோட ஒரு யூனிவர்சல் செட்டிங் வந்து 0.8 தான். இப்போ எப்படி இந்த நார்மல் பொலிஞ்சர் பேண்ட் வந்து 22 அப்படின்னு இருக்கோ, அது போல் இது வந்து 18 RSI இது வந்து 14 இருக்க போல் 18 தவிர்த்து மாற்ற மாட்டாங்க. பட் இது வந்து மாற்றிக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது. நான் இதை வந்து இப்போ ஒயிட்டில் போட்டுக்கிறேன். இந்த பேண்டை வந்து நான் ஒயிட்டில் போட்டேன்னா இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல கிளியராக தெரியும். சரி, மற்ற எதுவுமே நான் மாற்றலை, எல்லாமே வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ கேட்கலாம், இந்த மோபோ பேண்ட்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. மோபோ பேண்ட்னா ஒன்றுமே கிடையாதுங்க. மோபோ பேண்ட்னா இட்ஸ் அ மாடிஃபைடு பொலிஞ்சர். அந்த மாடிஃபைடு பொலிஞ்சர் பேண்டை தான் மோபோ பேண்ட் அப்படின்றாங்க. அதாவது பொலிஞ்சர் பேண்டையே மாடிஃபை பண்ணுறாங்க. எப்படி மாடிஃபை பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. பட் இது மட்டும் எனக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 0.8 -0.8 அப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைனை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, இந்த எல்லோ லைன் எடுத்துட்டோன்னா இது வந்து ஒரு பொலிஞ்சர் பேண்ட் தான். கரெக்டாக இது எடுத்தோன்னா இது வந்து ஒரு பொலிஞ்சர் பேண்ட் தான். இப்போ இது வந்து கேட்கலாம், அப்போ என்ன பை செல் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. பை செல் காட்டுறது தான் இந்த மீன் லைன் மேலே பிளாட் பண்ணியிருக்காங்களே, இந்த எல்லோ லைன், இதுதான் வந்து பை செல் காட்டும். அதாவது இந்த பேண்டுக்கு மேலே வந்து இந்த மீன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா ப்ரைஸ் வந்து அப்பு மேலே போக போகுதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து எல்லோ கலரில் காட்டும். இது வந்து ரெட் கலரில் காட்டும் போது இந்த பேண்டுக்கு கீழே இந்த மீன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது இந்த செல் வந்தால் ரெட்டு, பை வந்தால் க்ரீனு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஆசிலேட்டர். ஒரு 0க்கு மேலே வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், 0 கீழே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும், மேலேயும் கீழேயும் ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 0 லைனு. ஸோ இந்த 0க்கு மேலே இருக்கிறதெல்லாம், மேலே ஒரு கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் பை. இதுக்கு 0க்கு கீழே ஏதாவது ஒரு கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா, 0 கீழே பெருசாக இந்த கிராஸ் ஓவர் நடக்கல போல இருக்குது. ஏதாவது இருந்துச்சுன்னா காட்டுறேன். லைட்டாக இந்த இடத்துல நடந்திருக்கா, 0க்கு கீழே ஒரு கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து பாருங்கள் நல்லா விழுந்திருக்கு. வந்து ஒரு ஸ்ட்ராங் செல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் நம்ம வந்து இப்படியே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் பை அண்ட் செல் எடுத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நிறைய வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். அதுக்காக நான் இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ் ஏதாவது யூஸ் பண்ண போகிறேன்னா இல்லை, நான் மூவிங் ஆவரேஜும் எதுவும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டு ட்ரேட் பண்ணோன்னா தயவு செஞ்சு ஒரு மூவிங் ஆவரேஜோ இல்லை ஃபில்டரோ வேறு எதுனா கூட எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். இந்த நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படியே எடுக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்குவீஸ் மொமெண்டம் இண்டிகேட்டர் லேசி பியர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,00,000க்கு மேலே வந்து இதை லைக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டரும் வந்து என்னோட ஃபேவரெட்டில் போட்டுக்கிறேன். இந்த இண்டிகேட்டரை பற்றி சொல்லணும்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து எதுவுமே கிடையாது, ஒரு பொலிஞ்சர் பேண்டும் கெல்ட்னர் சேனலும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பொலிஞ்சர் பேண்ட் அண்ட் கெல்ட்னர் சேனல். ஓகே, ஸோ பொலிஞ்சர் பேண்டோட மெஷர்மெண்ட்ஸ் 22, கெல்ட்னர் சேனல் வந்து 21.5.
ஸோ இப்போ இந்த 2 சேனலுமே, அதாவது இப்போ இந்த பொலிஞ்சர் பேண்ட் சேனல் அண்ட் கெல்ட்னர் சேனல் 2மே வந்து எப்படின்னா ஒரே டைமில் வரும். 2மே வந்து உள்ள வந்துடும், ஓவர்லேப் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகிட்டே இருக்கும்போது ஒரு சைடு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்ல, அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது தான் இந்த க்ரீன் வர்றதோ இல்லை ரெட் வர்றதோ இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கலாம் போல இருக்கு, ரொம்ப லைட்டாக இருக்குது. லைட்டாக இருந்தால் எப்படி? சரி, ஓகே. இது வந்து இப்படி போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது என்னமோ கண்ணுக்கே தெரியல. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு க்ரீன் ரெட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். இதில் நடுவில் வந்து இந்த டாட்ஸ் இருக்கும். இந்த டாட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் எடுத்துடுறேன். அந்த டாட்ஸை வந்து நான் எடுத்துட்டேன் க்ளீனாக. இப்போ வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ இது வந்து வெரி சிம்பிள். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது, ஒரு இந்த பேண்ட்ஸ் வந்து, அதாவது கெல்ட்னர் சேனலும் பொலிஞ்சர் பேண்டும் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது அது வந்து வெளியே வரும். கரெக்டாக ஒரு இப்போ கெல்ட்னர் சேனலுக்குள்ளேயே வந்து பொலிஞ்சர் பேண்ட் இருக்குன்னா, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதுன்னா கெல்ட்னர் சேனலை விட்டு வெளியே வரும்போது இந்த டாட்ஸ் வந்து இங்கே க்ரீன் டாட் வந்து வரும் மேலே போச்சுன்னா. இப்போ அதே வந்து பொலிஞ்சர் பேண்ட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி ரெட் டாட்ஸ் வரும். அதுதான் அதோட கான்செப்ட். அதுக்குள்ளே நம்ம நிறைய போக வேண்டாம், ஏன்னா நம்ம அதை வச்சு ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. இதை எப்படி ட்ரேட் பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த இடத்துல எங்கன்னா எடுத்துப்போம். இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இப்போது இந்த மீன் வந்து இந்த மாடிஃபைடு பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே போகணும். இந்த மாடிஃபைடு பொலிஞ்சர் பேண்டுக்கு மேலே போயிருக்கான்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பைன்னு சொல்லி அதுவே காட்டுது. ஸோ மேலே வந்து நல்லா சஸ்டெயின் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பைன்னு காட்டுது. பைன்னு காட்டின உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். எப்போ ட்ரேட் எடுப்போம்னா இந்த க்ரீன் கலர் லைன் வருதுல்ல, இந்த க்ரீன் கலர் லைன் வந்த உடனே தான் எடுப்போம். அதாவது என்ன அர்த்தம்னா மொமெண்டம் வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுது, மீன் வந்து செல்லுலேருந்து பைக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகே. ஸோ ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட்ஸ் எப்பவுமே புரிஞ்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணுறது நல்லது. அப்போ தான் உங்களால் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ரிஃபைன்மெண்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ மீன் என்ன பண்ணுது, மீன் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் வந்து அப்படியே வந்து கீழே போக பார்க்குது, பட் கீழே போக முடியல. இந்த இடத்துல இருந்தே பாருங்கள், மீன் வந்து ஸ்ட்ராங்காக கீழே போகலை. இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் புஷுக்கு அப்புறம் மீன் வந்து ஸ்ட்ராங்காக கீழே போகலை. என்ன பண்ணுது, இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் புஷ் நடக்குது, பட் மீன் வந்து சடனாக வந்து பை காட்டிடுது. பட் நம்ம வந்து உடனே வந்து கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துட முடியாது. ஓகே, இப்போவே வந்து பை எடுத்துடலாமானா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே வந்து ரெட்டாக இருக்குது. இது எப்போ க்ரீனாக மாறுதோ, ஸோ இந்த இடத்துல பை வந்துடுச்சு. பை வந்ததுக்கு அப்புறமா உடனே என்ட்ரி எடுக்க மாட்டோம். எப்போ வந்து இது க்ரீனாக மாறுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கேண்டலில் வந்து க்ரீனாக மாறுது. எந்த கேண்டலில்? இந்த கேண்டலில் க்ரீனாக மாறுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எங்கன்னா என்ட்ரி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னா, ஸ்டாப் லாஸ் வேறு வழியே இல்லை, ப்ரீவியஸ் ஸ்விங்லோ தான் போட்டாகணும். இந்த இடத்துல தான் போட்டாகணும். அப்படி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஏதாவது ப்ரீவியஸ் ஸ்விங்லோ கண்டுபிடிக்க முடியல, இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங்லோ இருக்குது, ஏற்கனவே இருக்குது, இது லிக்விடிட்டி எடுத்திருக்கு கரெக்டாக. ஸோ அதனால் இந்த இடத்துல போடுறோம். இல்லை என்னால் கண்டுபிடிக்க முடியல, இதெல்லாம் சரியாக பார்க்க முடியல, எனக்கு பை சைடு லிக்விடிட்டி செல் சைடு லிக்விடிட்டி எதுவும் சரியாக தெரியலனா வேறு வழியே இல்லை, தூக்கி இங்கே தான் போட்டாகணும். பட் இப்படி போடும்போது ரிஸ்க் ரிவார்டு வந்து கொஞ்சம் நிறைய அடி வாங்கும். உங்களால் இந்த ஏரியாவை கரெக்டாக எடுக்க முடிஞ்சுதுன்னா இந்த இடத்துல ஒரு 2 பாயிண்ட் தள்ளி, நான் வந்து இந்த இடத்துலையே கரெக்டாக போடணும்னு சொல்ல மாட்டேன், ஒரு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி போடுறது எப்பவுமே ஸ்டாப் லாஸ்க்கு நல்லது. இப்போ எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதே போல் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடாக இருந்திருக்கும். இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ட்ரேடாக இருந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்துடுச்சு. செல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய புஷ் இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலராக வருது. ஸோ இந்த இடத்துல ரெட் கலராக வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட் வந்து இந்த இடத்துல போவோம். ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம், ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துக்கு மேலே போடுவோம். நம்ம எய்மிங் ஃபார் 1:2னா அது 1:2 தரலை, 1:0.8 தான் கொடுத்துருக்கு. ஓகே. பட் இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு பை கொடுத்துருச்சு. ஓகே, இது பை கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து எப்போ க்ரீனாக மாறுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கேண்டலில் க்ரீனாக மாறுது. ஓகேவா, இந்த கேண்டலில் வந்து க்ரீனாக மாறுது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக வந்து அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்லேயே லாங் போகிறோம். இதோட ப்ரீவியஸ் ஸ்விங்லோ ரொம்ப ஈஸி, இது வந்து எல்லாரும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த லோ தான், இது வந்து ஒரு ஈக்குவல் லோ மேக் பண்ணியிருக்கு. ஈக்குவல் லோ கிட்டத்தட்ட வந்து ட்ரிபிள் பாட்டம், இது 1 2 3 ட்ரிபிள் பாட்டம், அதுக்கப்புறமா ட்ரெண்ட் லைன் பிரேக்கு. ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சரல் ட்ரேடர்ஸ்லாம் அப்படி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இப்போ 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி சில என்ட்ரிஸ் ஏதாவது பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து செல் வருது. செல் வந்ததுக்கப்புறமா இந்த கேண்டலில் வந்து ஒரு ரெட்டு வருது. ஸோ ரெட்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் வந்து ஷார்ட் போகிறோம். ஷார்ட் போயிட்டு 1:1 கொடுத்துருக்கு. பட் வி வில் எய்ம் ஃபார் 1:2. 1:2 வந்து இந்த இடத்துல வரலை. மேபி நீங்கள் 1:1 வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பிரேக் ஈவனில் போட்டிருந்தீங்கன்னா இந்த ட்ரேடும் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். பட் செல்லுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் பெருசாக எதுவும் பார்க்கல. பட் செல்லுலையும் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், செல்லுன்னு வந்திருக்கு. செல்லுன்னு வந்ததுக்கப்புறமா இந்த க்ரீன் வந்து எப்போ ரெட்டாக மாறுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கேண்டலில் வந்து ரெட்டாக மாறுது.
எந்த கேண்டலில் இந்த கேண்டலில் ரெட்டாக மாறுது. மாறினதுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போயிட்டு இப்போ இதுக்கு வந்து ஸ்விங் ஹை ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸ்டாப் லாஸ் வைக்கிற ஏரியா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்விங் ஹைக் அப்படி வச்சிங்கன்னு சொன்னோன்னா நவ் எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரெட்டாக இருக்குது. ரெட்டாக வந்ததுக்கப்புறமா ஒரு க்ரீன் வருது, அதுக்கு முன்னாடி பை வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டில் ஸோ இந்த கேண்டலுக்கு மேலே நம்ம லாங் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா கீழே இதுதான் வந்து ஸ்விங் லோ. இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து கிடைக்கல. இவ்வளோ பெரிய லென்த்தி கேண்டலில் என்ட்ரி கொடுத்தே நம்மளுக்கு 1:2 வந்து மைன்யூட்டாக தான் கிடைக்காம இருக்குது. பட் அது பரவாயில்ல. நீங்கள் 1:1 வந்த உடனே இதை தூக்கி பிரேக் இவனில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபத்தோட வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லு. ஸோ இது வந்து ஒரு யூனிக் செட்டப்பு. அதாவது இந்த இடத்துல செல் வருது. செல் வரும்போதே இது வந்து ரெட்டாக இந்த இடத்துல மாறுது. இது வந்து ட்ரேட் எடுக்கலாமானா எடுக்கலாம். பட் எப்படி எடுக்கணும்னா இந்த இடத்துல ரெட்டாகவே இருக்கா. ரெட்டாகவே இருக்கும் போது இது செல்லாக வருது அப்படின்னு சொன்னோன்னா நல்ல புல் பேக் எடுத்துருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த மொமெண்டம் வந்து அப்படியே நல்ல புல் பேக் எடுத்துருக்கு. இந்த ரவுண்டாக இருக்குல்ல, இந்த ரவுண்டாக இருக்கிறது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இது வந்து கேட்கலாம், இப்போது இது வந்து முடிஞ்சு போன மார்க்கெட், இதில் ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைவ் மார்க்கெட்லேயும் இப்படியே தான் இருக்கும். இந்த ஏரியா வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல பெரிய பெரிய ஹிஸ்டோகிராம் இருக்காது. இந்த இடத்துல குட்டி குட்டியாக இருக்கும். குட்டி குட்டியாக இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு செல் வரும். இந்த இடத்துல செல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். அது கொஞ்சம் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ஸ்விங் ஹைக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். நோ எய்மிங் ஃபார் 1:2 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இன்கேஸ் 1:2.5 வைக்கணும்னாலும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வைக்கலாம். ஸோ இது பாருங்கள், இது வந்து ஒரு இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி வந்து டேப் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி டேப் பண்ணுற ஏரியாவில் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அப்படியே வந்து பிளைண்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப்லேயே இது வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் ரெட் இருக்குது. ரெட் இந்த இடத்துல வந்து பை வந்துருச்சு. பை வரும்போது இது வந்து ரெட்டு நல்ல ரெட்டாக இருக்குது. இந்த கேண்டலில் வந்து இது என்ன பண்ணுது, ஒரு க்ரீன் ஹிஸ்டோகிராம் வருது. அதாவது இந்த கேண்டலில் ஸோ என்ன பண்ணுறோம், இந்த அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கே லாங் போகிறோம். ஸ்டாப் லாஸ் போடுற ஏரியா இதுதான் ஸ்டாப் லாஸ் போடுற ஏரியா. ஆல்மோஸ்ட் ஏஐயும் அங்கே தான் எடுத்து கொடுக்குது. பட் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 2 பாயிண்ட் தள்ளி போட்டால் போதும். ஏஐ வந்து நிறைய எடுத்து கொடுத்துச்சு. நோ எய்மிங் ஃபார் 1:2 1:2 இதுலேயும் வந்து அடிக்கல போல. இதில் வந்து அடிச்சிருச்சு. இதில் வந்து ஈஸியாக அடிச்சிருக்கு. பார்க்க அடிக்காத மாதிரி இருந்துச்சு, ஆனால் 1:2 வந்து அடிச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு செல் வந்திருக்கு, ஒரு பை செல்லுன்னு மாற்றி மாற்றி வந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ட்ராப் நடந்திருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் நம்ம எதுவுமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு செல் வந்திருக்கு. இந்த இடத்துல செல் வந்திருக்கு. இது நல்ல க்ரீனாக இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து இந்த கேண்டலில் வந்து ரெட்டாக மாறுது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம இமீடியட்டாக அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் ஷார்ட் போகிறோம். ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும், ஸ்டாப் லாஸ் இங்கே தான் போட்டாகணும். கரெக்டாக ஏஐ வந்து அங்கேயே எடுத்து கொடுக்குது. நம்ம ஒரு 2 பாயிண்ட் அப்படி தள்ளி மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். நம்ம எய்மிங் ஃபார் 1:2 இந்த இடத்துல 1:2 ஆர் 1:2.5 வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிடுது. நான் என்ன சொல்லுவேன், 1:2 வைங்க. ஏன்னா வந்து மல்டிபிள் என்ட்ரிஸ் எடுக்கும்போது இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாமே வந்து லேட்டஸ்ட்டாக நான் காட்டுற சார்ட் தான். பெருசாக வந்து எதுவும் போயிட்டு தேடிலாம் காட்டல. அப்படியே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியில் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறத காட்டுறேன். எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து எடுக்கும்போது இப்படி கரெக்டான ஒரு இண்டிகேட்டர்ஸ், ஒரு கரெக்டான கான்செப்டோட, அதாவது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணும்போது கரெக்டான என்ட்ரிஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் போய் தேடிக்கிட்டே இருக்க வேணாம். லாஸ்ட் ஒரு 3 months சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ரெட்டில் இருக்கும்போது இந்த இடத்துல பைன்னு சொல்லுது. பைன்னு சொன்னதுக்கப்புறமா இந்த கேண்டலில் வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து மாறுது. இந்த கேண்டலில் ஹிஸ்டோகிராம் மாறுது. ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறோம், நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு எங்கே கீழே ஸ்டாப் லாஸ் போடுவோம். இதுதான் ஸ்விங் லோ. பட் இந்த இடத்துல கூட ஒரு ஸ்விங் லோ இருக்குது. இது கீழே ஒரு 2 பாயிண்ட் தள்ளி அப்படி ஸ்டாப் லாஸ் போடுறோம். கிட்ட வந்திருக்கு, அடிக்கல. அதனால தான் எப்பவுமே இந்த 2 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறது ரொம்ப நல்லது. 3 பாயிண்ட்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1:2 எய்ம் பண்ணுறோம். 1:2 அச்சீவ் ஆயிடுச்சு. இன்கேஸ் 1:2.5னா அதுவும் அச்சீவ் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ்ஃபுல்லான இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். ஸ்டாப் லாஸ் அடிக்குமானா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அடிக்கும். இது வந்து ஏன் வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 1:2 வந்து ஏன் ஈஸியாக அடிச்சிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ரிவர்சல் ட்ரெண்ட் வந்து சூடு பிடிக்கும் போதே நீங்கள் உள்ளே என்ட்ரி கொடுக்குறீங்க. ஸோ 1:2 வந்து சட்டுன்னு அச்சீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் அச்சீவ் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆயிடுது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த இது அச்சீவ் ஆகிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் கரெக்டான ஏரியாவில் ஒரு மொமெண்டம் சூடு பிடிக்கும் போது உள்ள சட்டுன்னு என்ட்ரி கொடுக்குறீங்க. அதுலேருந்து ஒரு 2 ரேஷியோ என்ட்ரிலேருந்து ஒரு 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆகிடும். 1:2க்கு மேலே ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ரிஸ்க் ரிவார்ட் வைக்கிறீங்கன்னு சொன்னால் அது பேக் டெஸ்ட் செஞ்சுட்டு பண்ணுறது நல்லது.
இது வந்து ஒரு ட்ரெண்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ட்ரெண்ட் வந்து சூடு பிடிக்கும் போதே, ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டு அடுத்த லெக்ல நம்ம என்ட்ரி ஆகல. ட்ரெண்ட் வந்து சூடு பிடிக்கும் போதே, ஒரு லெக் கரெக்டாக ஃபார்ம் ஆகும் போதே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ரிஸ்க் ரிவார்டை வந்து டிஃபைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ்கள் கண்டிப்பாக அடிக்கும். யாருமே என்கிட்ட வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிட்டுன்னு சொல்லாதீங்க. ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக அடிக்கும். பட் ஓவரால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வருவீங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.